ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களை எல்லாம் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க உண்மையான விஷயங்கள், கடவுள் அவங்களுக்கு என்ன முடிச்சு கொடுத்துருக்காரு, என்ன விஷயங்களை முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்ற விஷயங்களை அவங்க நம்மளோட பகிர்ந்துக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு அது முடியுன்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு சாட்சியாக அமைகிறாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ கூட வரலாம். மேடம், உங்கள் பேர்? சார், நீங்கள்? இளங்கோ. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? வானகரமா? வானகரத்துலேருந்து வரீங்க. எத்தனை வருஷம்? சரி, எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? 3 வருஷமாக வரீங்க. 3 வருஷமாக வரீங்க. முதல்ல யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க நீங்கள்? சாய்பாபா 9 வாரமோ இல்லை 9 வாட்டி அவரை சுற்றி வந்தாலுமே ஒரு நல்ல ஒரு சுபிக்ஷமான ஒரு தடங்கள் இது இல்லாமல் அவர் கொஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளை நம்பிக்கையோடு வரவங்களுக்கு அவர் எல்லாரும் செய்வார் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பேட்டி கொடுக்குற அளவுக்கு அவர் பல விஷயங்களை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது பெரிய விஷயந்தான். அது முதலாக உங்களுக்கு நீங்கள் வரும்போது என்ன ஒரு கோரிக்கையோடு வருவாங்க. முதல்ல பார்க்குறவங்க யூடியூப் பார்த்து வந்தால் கூட ஒரு கோரிக்கையோடு வராங்க. நீங்கள் என்ன கோரிக்கை வச்சு வந்தீங்க? என் தங்கச்சி வீட்டுக்காரரு காலமாயிட்டாரு. அதனால் அந்த பொறுப்பு என் தங்கச்சி மேலே தான் இருக்குது. அந்த பொறுப்போடு நானும் சேர்ந்து அவளுக்கு ஏதாவது பண்ணணும் குழந்தைங்களுக்குன்ட்டு முதல்ல வீட்டுக்கு பெரிய பொண்ணால நல்ல முறையில் கல்யாண தடை இல்லாமல் நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கணும், சீக்கிரமாக நல்ல கல்யாணம் நடக்கணும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும் வாரம் வந்தேன். 9 வாரம் நான் கண்டிப்பாக வந்தேன். அந்த 9 வாரத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைச்சிது, நல்ல மாப்பிள்ளையும் கிடைச்சிது. இன்னைக்கு குழந்தை குட்டியோட நல்ல அழகாக சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம். சாய்பாபாவுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. கண்டிப்பாக பெரிய விஷயம் இது இல்லையா? இப்போ கடவுள் இல்லாத போது திருப்பியும் அவர் கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது பெரிய விஷயம். அதுக்காக தான் நீங்கள் முதல்ல வந்தீங்க. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கலாம் இல்லையா? உங்கள் நினைவுகள் ஒரு சில விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். என்னோட 2வது பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டிட்டு வந்தேன். கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகணும்ட்டு அவளுக்கும் நல்ல இடத்துல வேலை கிடைச்சி. எங்கே வேலை இப்போ நீங்கள் எங்கே வேலை செய்கிறாங்க? சரி, சிவில் இன்ஜினியர். அவளுக்கு அங்கேயே கிடச்சிருச்சு. காலேஜ்லேயே முடியும் போதே கரெக்டாக வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ அவங்க கவர்மெண்ட்டு நல்லா இருக்கு, ஒர்க் நல்லா இருக்குன்னு அவங்களே செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. 2 விஷயம். இது இப்போ 3வது விஷயம், பெரிய பொண்ணுக்கு நல்ல இடத்துல முடியணும்னு வேண்டிட்டு அதுவும் இப்போ அவளுக்கு எங்கே முடிஞ்சது? பெரிய பொண்ணுக்கு கூடுவாஞ்சேரி மாப்பிள்ளை அசெஞ்சரில் ஒர்க் பண்ணுறாரு. நல்ல எங்களுக்கு பிடிச்சமான ஃபேமிலி அவங்க. அதனால் நல்ல இடமா வர்றது தான், நல்ல குணத்தோட மாப்பிள்ளை வர்றது ரொம்ப பெரிய விஷயம். பாபாவை நம்பி இது வரைக்கும் இந்த பாபாவை நம்பி இங்கே வர்றவங்க எல்லாருக்குமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ நினைவுகளில் அதை தான் அவர் முடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி தான் உங்களுக்கும் முடிஞ்சிருக்கு. இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா என்ன விஷயம்? இன்னைக்கு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்தீங்க. கல்யாண பத்திரிக்கை கொடுத்து உங்களை சாய்பாபா ஆசீர்வாதம், உங்களுடைய ஆசீர்வாதம், பாபாவோட ஆசீர்வாதம் வேணும்னு வந்தீங்க. யாருக்கு கல்யாணம்? இப்போ பெரிய மகளுக்கு வேலைக்கு போகிறாங்களா? அவங்களுக்கு இப்போ கல்யாணம் கூடி வந்திருக்கு. நிச்சயமா முடிஞ்சு கல்யாண பத்திரிக்கையோட வந்துட்டு அடுத்த வாரம் கல்யாணம். அடுத்த வாரம் எந்த இடத்துல கல்யாணம் வச்சுருக்கீங்க? கூடுவாஞ்சேரியில். நல்லபடியாக கடவுள் உங்களை வாழ்த்துவார். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பாக அடுத்தடுத்து கிருஷ்ணரும் பிறக்கிறதுக்கான பேரம்பேத்திங்களாம் வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி திருமணம் நடக்கணும், ஒரு படிப்பு நல்லபடியாக முடியணும், ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்னு வர்றவங்க எல்லாருக்குமே கடவுள் ஒன்றுனா இந்த கோயிலில் முடிச்சு கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாயால் உண்மையான நிகழ்ச்சிகள், இறைவன் என்ன முடிச்சு கொடுத்துருக்காரு அந்த உண்மையான நிகழ்ச்சிகளை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு சில பேர் ஏங்குவாங்க. எங்கே வந்தால் இதுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த பாபா கோயிலுக்கு அது கிடைக்கும் அப்படின்றதுக்கு நீங்களாம் ஒரு உதாரணமாக அமைகிறீங்க. ஏன்னா நீங்களே ஒரு யூடியூப் பார்த்து தான் வந்தீங்க. உங்கள் விஷயங்களை அவர் முடிச்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது உங்களுடைய விஷயம் இப்போ நீங்கள் கொடுக்குற பேட்டியை அவங்க பார்க்கும்போது கண்டிப்பாக அது முடியுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் உங்களுக்கு இந்த விஷயம் முடியணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு முடியறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேடம்.